இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தேவன் தந்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய காரியத்திலே எனக்கு முடிவு இல்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? நான் இந்த காரியத்திலே முடிவுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஏன் என் முடிவு வரவில்லை? ஏன் என்னால் முடிவு எடுக்க முடியவில்லை? ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு நல்ல முடிவை தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தருவார். தீமைகளை அகற்றுவார், கவலைகளை மாற்றுவார், உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், நல்ல முடிவை கர்த்தர் தருவார். எந்தெந்த காரியத்துல முடிவுக்காய் காத்திருக்கிறீர்களோ, முடிவுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, முடிவு கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே உங்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களை தேற்றும், உங்களை அரவணைக்கும், உங்க வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுக்கும். அவர் உங்களை தீமைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர் அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார், நல்ல முடிவை தருவார். ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க ஜெபம் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய காத்திருப்புக்கு ஏற்ற முடிவை கர்த்தர் கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை காத்திருப்புக்கு ஏற்ற நல்ல முடிவை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.